வணக்கம். நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ உங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இது சரியான உதாரணமாக இருக்கும். மாமியார் வீடுன்னா நீங்கள் வேறு மாமியார் வீடு நினச்சிக்காதீங்க, உங்கள் மனைவியோட அப்பா அம்மா வீடு. சரி, ஓகே. உங்கள் மாமியார் வீட்டுக்கு நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அடே மாப்பிள்ளை வந்துக்கிறாப்புல, ஒரு வெடக்கோழி அடிங்க, நம்ம ஒரு சிறப்பான விருந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சிறப்பான விருந்து தயாராகிடும். சரி, இல்லை நம்ம மாதத்துக்கு ஒரு முறை போகிறோம் அப்படின்னாக்கா, என்னங்க மாப்பிள்ளை வந்துக்கிறாப்புல, கடைக்கு போய்ட்டு ஒரு 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வாங்க, சமைச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி விருந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சரி, இல்லை நம்ம வாரம் போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். மாப்பிள்ளை பருப்பு குழம்பு வச்சுக்கிறேன், தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி அது மாறிடும். சரி, இல்லை நம்ம டெய்லியுமே நம்ம மாமியார் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு, மாமியார் வீட்டுக்கோ இல்லை ரிலேஷன் வீட்டுக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா, மாப்பிள்ளை ரசம் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியில் போக வேண்டியிருக்கு, ஸோ ஊற்றி நீங்களே சாப்பிட்ருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, அதாவது எப்பயோ ஒரு முறை அத்தி பூத்தாட் போல், ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறைன்னுவாங்களே, அந்த மாதிரி எப்பயோ ஒரு முறை நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு ஏகபோக மரியாதை இருக்கும். அதுவே அடிக்கடி போகும்போது அந்த மரியாதை இல்லைன்னு சொல்ல முடியாது, படிப்படியாக அந்த மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். இந்த 52 வாரத்தில் 2 வாரம் வந்து ஒரு மார்க்கெட் ஹாலிடேஸில் போனாலும், ஸோ 50 வாரம் இருக்குது. ஸோ 50 வாரம் அப்படிங்கிறது 250 ட்ரேடிங் டேஸ். இது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 250 ட்ரேடிங் டேஸ். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் பண்ணால் போதும்பா அப்படின்னு முடிவு பண்ணேன்னா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி 250 ட்ரேடிங் தரணும் ஒரு வருஷத்துக்கு. இல்லை ஒரு நாளைக்கு நான் 2 ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற போது ஒரு வருஷத்துக்கு 500 ட்ரேடிங் தரணும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொன்னோம்ல, நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையாக தான் நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு மரியாதை இருக்கும், அடிக்கடி போனோம்னா மரியாதை இருக்காது அப்படிங்கிறத சொன்னோம்ல. ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி அடிக்கடி மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா அவனுடைய அக்யூரசி லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நம்மளுக்கு நிறைய லாஸ் கொடுப்பான். இதுவே ரொம்ப ரேராக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு அத்தி பூத்தாட் போல், இல்லை ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கருவில் உருவாகிற ஒரு குழந்தை மாதிரி, ரொம்ப ரேராக தான் அது ஃபார்ம் ஆகணும், ரொம்ப ரேராக தான் அது உருவாகணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுப்பான். சரிப்பா, ரொம்ப ரேராக தான் ஃபார்ம் ஆகணும், அப்போ தான் ப்ராஃபிட் கொடுப்பான் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ எத்தனை முறை ஃபார்ம் ஆகணும், இல்லை எத்தனை ட்ரேடிங் கொடுத்தா அவன் பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னாக்கா, இப்போ நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் இருக்குன்னா அதில் குறைந்தபட்சம் நீங்கள் 50 ஸ்டாக்கும் கூட வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் ஒரு 20 ஸ்டாக்லையாவது நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணிக்கணும். இல்லை இதே கரன்சி பேராக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 30 கரன்சி பேரில் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த 20 கரன்சி பேர்லையும் இல்லை 20 ஸ்டாக்லையும் வந்து ஒரு வருஷத்துக்கு 50லேருந்து 100 ட்ரேடிங் தான் கொடுக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னும் கிளியராக சொல்கிறேன் பாருங்க, 20 கரன்சி பேர்லையும் சேர்த்து 50 ட்ரேடிங் தான் தரணும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஆவரேஜாக ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரேடிங் வருதுங்களா? இதுவே 100 ட்ரேடிங் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஒரு வாரத்துக்கு 2 ட்ரேடிங் தான் வருது, கரெக்டுங்களா? அதே போல் தான் ஸ்டாக்லேயும் நீங்கள் 20 ஸ்டாக்கில் இல்லை 50 ஸ்டாக்கில் செக் பண்ணாலையும் எல்லாத்துலேயுமே சேர்த்து 50 ட்ரேடிங் தான் தரணும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ தான் அவன் பக்காவான ஒரு ப்ராஃபிட் கொடுப்பான், பக்காவான ஒரு அக்யூரசி அந்த ஸ்ட்ராட்டஜி கிட்ட இருக்கும். அதுதான் ரொம்ப ரேராக ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு நாளைக்கு 2 முறை ஃபார்ம் ஆகுது, ஒரு நாளைக்கு 3 முறை ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற போது அவனுடைய அக்யூரசி லெவல் கண்டிப்பாகவே கம்மியாக தான் இருக்கும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, இது என்னுடைய ஒரு பர்சனலான சஜஷன். சரிப்பா, அப்போ 20 கரன்சி பேர்லையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு நான் 50 ட்ரேடிங் தான் பண்ணணுமா? நான் 500 ட்ரேடிங் பண்ணுமே. ஒரு ஸ்ட்ராட்டஜி 50 ட்ரேடிங் ஒரு வருஷத்துக்கு தரான், வாரத்துக்கு ஒரு ட்ரேடிங் தான் தரான்னாக்கா, இப்போ 5 ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது 250 ட்ரேடிங் ஆகுது. அப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் ஆகுது. இல்லை ஒரு நாளைக்கு நான் 2 ட்ரேடிங் பண்ணேன்னா அப்போ 500 ட்ரேடிங் பண்ணணும். அப்போ 10 ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி 50 ட்ரேடிங் ஆவரேஜாக கொடுத்தாலும் 10 ஸ்ட்ராட்டஜிக்கு 500 ட்ரேடிங் நம்மளுக்கு தரானா ஒரு வருஷத்துக்கு? ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதனுடைய அக்யூரசி லெவல் கண்டிப்பாகவே கம்மியாக தான் இருக்கும், நிறைய லாஸ் புக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு ரேராக அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கொடுப்பான். அப்போ குறைந்தபட்சம் ஒரு 10 ஸ்ட்ராட்டஜியாவது நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி வச்சுக்கும் போது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கண்டிப்பாகவே நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் 2 ட்ரேடிங் ஆவரேஜாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட்டு கண்டிப்பாகவே நீங்கள் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.